சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாஸ்ட் வீடியோல நான் டைப்ஸ் ஆஃப் இமெயில் மார்க்கெட்டிங் பத்தி சொல்லியிருந்தேன். ஸோ அதனோட கண்டினியூவேஷனை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க. பண்ணிட்டு ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களால பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இமெயில் மார்க்கெட்டிங் டைப்ஸ்ல அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா abandoned cart emails. இந்த மெயில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்ல ஒரு பொருள் வந்து கார்ட்ல விட்டுட்டோம்னா அதை வாங்க சொல்லி ஒரு ஃபாலோ அப் இல்லைன்னா ஒரு ரிமைண்டர் மெயில் மாதிரி வரும். இதுதான் இந்த abandoned cart email. இது பொதுவாகவே நம்ம செக் அவுட் வரைக்கும் போயிட்ட பிறகு ஏதோ ஒரு காரணத்தால அந்த ப்ராடக்டை வந்து நம்ம வாங்காம விட்டுருப்போம். ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த மெயில் நமக்கு வரும். இந்த மெயில் சென்ட் பண்றது மூலமா 10% லாஸ்ட் ரெவென்யூவை ரிகவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரீஎன்கேஜ்மெண்ட் இமெயில்ஸ். inactive subscribers ஆர் unengaged subscribers இவங்களை திரும்பவும் என்கேஜ் பண்ணுறதுக்காக அனுப்பக்கூடிய மெயில் தான் இந்த ரீஎன்கேஜ்மெண்ட் மெயில்ஸ். இதை வின்பேக் இமெயில்ஸ்னு கூட சொல்லலாம். we have not seen in a while இந்த மாதிரி எல்லாம் இந்த ரீஎன்கேஜ்மெண்ட் மெயில் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பான்சர்ஷிப் இமெயில்ஸ். ஒரு கம்பெனி ஒரு ஈவெண்ட் இல்லைன்னா கேம்பெயின் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக அவங்களோட ஆடியன்ஸ் ஆர் வியூவர்ஸ்க்கு வந்து ஃபண்ட் ரைசிங் இன்டென்ஷனில் சென்ட் பண்ணக்கூடிய ஒரு மெயில் தான் இந்த ஸ்பான்சர்ஷிப் இமெயில்ஸ். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இமெயில் மார்க்கெட்டிங்கோட கண்டினியூவேஷன் அடுத்த பார்ட்டில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.